Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட 5th chapter squares and square roots ல exercise number 5.4 பண்ண போறோம். Exercise number 5.4 first sum, find the square root of each of the following numbers by division method. இப்போ இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஆனா என்ன பண்ணனும்னா டிவிஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். ஸோ நிறைய பேருக்கு டிவிஷன் மெத்தட் வந்து வராது. என்ன பண்ணுவாங்க, அந்த சம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா தப்பா போட்டு வந்துருவாங்க. இப்போ நான் வந்து டிவிஷன் மெத்தட் ஈஸியா சொல்லி தரேன், கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் 2304. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா பேர் பண்ணிக்கணும். நம்பர் வந்து ரைட்ல இருந்து எடுத்துக்கணும், அதாவது இந்த டைரக்ஷன்ல எடுத்துக்கணும். 4032 இருக்கு இல்லையா, அப்போ ரைட்ல இருந்து பேர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 4 and 0க்கு பேர் பண்ணிக்கலாம், அப்புறம் 3 and 2க்கு பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 23 கன்சிடர் பண்றோம். So 23 அப்படின்னா நமக்கு நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25 வருது. இப்போ 5 5s are 25 நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா வந்து 23 வந்து ஸ்மால் நம்பர் இல்லையா. நம்ம என்ன பண்றோம், 4 4 தான் எடுத்துக்கிறோம். 4 4s are 16. இப்போ 23 minus 6 என்ன வரும், 7. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த ரெண்டு நம்பர்ஸையும் வந்து இங்கே டிராப் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம நார்மல் டிவிஷன் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நம்பரா டிராப் பண்ணுவோம். பட் இங்கே வந்து பேரிங்ல இருக்கிறதுனால 2 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 4 வந்து டபுளா எடுத்துக்கிறோம். 4 + 4 8 இங்க எடுத்துக்கிறோம். அண்ட் 8 கூட நம்ம ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணா நமக்கு வந்து 704 வரணும். அது எந்த நம்பர்னு பார்க்கணும். அட் த சேம் டைம் வந்து ஒன்ஸ் பிளேஸ் நமக்கு 4 கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்ஸ் பிளேஸ்ல 4 வரணும்னா நமக்கு என்ன கண்டிஷன், ஒன்னு அந்த நம்பர் வந்து 2 × 2 இருக்கணும், அதாவது 4 வரணும். நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன், 8 × 8 64. பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்ஸ் பிளேஸ்ல வந்து 4 வருது. இப்போ 2 வந்து நம்ம எடுக்க முடியாது. we can consider 8. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க 8 போட்டுக்கிறேன். so 8 times 88 into 8 704 வருதா செக் பண்ணி பார்க்கலாம். 8 8s are 64, balance 6, again 8 8s are 64, 64 plus 6 70. இப்போ நமக்கு 704 கிடைச்சாச்சு, 0 வந்துருச்சு. அப்போ 2304 ஸ்கொயர் ரூட் என்னது, 48. ஸோ ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு டிவிஷன் மெத்தடு. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்தது சம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். செகண்ட் சம் பண்ணலாம். 4489. 4489. இப்போ நம்ம பேரிங் பண்றோம். 9 and 8 பேர் பண்றோம், அப்புறம் 4 4 பேர் பண்றோம். இப்போ 44 இருக்கு. ஸோ நமக்கு எந்த நம்பர்ல வந்து 44 வரும், 6 6 are 36, 7 7s are 49 வருது இல்லையா. ஸோ 7 7s are 49 வந்து பிக் நம்பர். அப்போ நம்ம என்ன பண்றோம், 6 எடுத்துக்கலாம். 6 6 are 36. இப்போ 44 minus 36 என்ன வருது, 8. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த 89 இங்க டிராப் பண்ணிக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம், இந்த 6 வந்து டபுள் ஆக்கிக்கிறோம். 6 + 6 12. 12 இங்க நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இந்த 12 ஓட நம்ம ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணி அந்த நம்பர்ல மல்டிப்ளை பண்ணா we get the number 889. இப்போ இங்க ஒன்ஸ் பிளேஸ் வந்து 9 இருக்கு இல்லையா, அப்போ 9 வரணும்னா அதோட கண்டிஷன் எது, ஒன்ஸ் பிளேஸ்ல அந்த நம்பர் வந்து either 7 × 7 பண்ணா நமக்கு 49 வரும். வேற கண்டிஷன் இருக்கு, 3 × 3 பண்ணலாம். 3 × 3 பண்ணா 9 வரும் ஒன்ஸ் பிளேஸ்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 7 கன்சிடர் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 127 × 7 நமக்கு 889 வரத செக் பண்ணி பார்க்கலாம். 127 × 7, 7 7s are 49, 4 balance, 7 2s are 14, 14 plus 4 8, 18 balance 1, 7 1s are 7 plus 1 8. ஸோ நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்போ 127 × 7 we get 889. இங்க ஆன்சர் 0. அப்போ இதோட ஸ்கொயர் ரூட் நம்பர் என்னது, 67. தேர்ட் சம் 3481. 3481. இப்போ நம்ம பேரிங் பண்ணிக்கிறோம். 1 8 பேர் பண்றோம், 4 3 பேர் பண்றோம். இப்போ 34 இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப என்ன பண்ணலாம், 34 அப்படின்னா 4 4s are 16, 5 5s are 25, 6 6 are 36 வருது. அப்போ நம்ம 6 எடுக்க கூடாது, நம்ம என்ன பண்ணலாம், 5 எடுத்துக்கலாம். 5 5s are 25. So 34 minus 25 என்ன வரும், 9. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த ரெண்டு நம்பர் டிராப் பண்றோம். 81. இப்போ இங்க 5 இருக்கு இல்லையா, அப்ப நம்ம இது டபுளா பண்றோம். 5 + 5 10. இப்போ இந்த 10 ஓட நம்ம ஏதாவது நம்பர் ஆட் பண்ணனும், பிளஸ் அதே நம்பர்ல மல்டிப்ளை பண்ணனும். அப்போ இந்த நம்பர் வந்து 981 வருதான்னு பார்க்கணும். ஒன்ஸ் பிளேஸ்ல வந்து நமக்கு 1 இருக்கு இல்லையா, அப்ப என்ன கண்டிஷன், ஒன்னு ஒன்ஸ் பிளேஸ்ல வந்து 1 × 1 வந்தா நமக்கு 1 வரும். நெக்ஸ்ட் என்னது, 9 × 9 பண்ணா நமக்கு 81, இங்கே 1 வருது.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 1 எடுத்துக்க முடியாது, ரொம்ப சின்ன வேல்யூவா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், 9 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 109 into 9 நமக்கு 981 வருதான்னு பார்க்கலாம். 9 9s are 81, balance 8, 9 1s are 9 வந்துருச்சு இல்லையா? ஸோ 9810. ஸோ தேர்ட் சம்மோட ஸ்கொயர் ரூட் என்னது 59. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் 529. இப்போ என்ன பண்றோம், பேரிங் பண்றோம். 2 1 9 பேர் பண்றோம். 5க்கு பேரிங் இல்ல, அப்போ நம்ம 5 வந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 5 இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 2s are 4 இருக்கு, அதை எடுத்துக்கலாம். ஸோ 2 into 2 4. ஸோ 5 minus 4 1. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த 2 நம்பர்ஸை ட்ரா பண்றோம் 29. இப்போ என்ன பண்றோம், 2 plus 2 4 இங்க போட்டுக்கிறோம். இப்போ 4 ஓட நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்றோம், பிளஸ் அதே நம்பர்ல மல்டிப்ளை பண்றோம். இப்போ வந்து ஒன்ஸ் பிளேஸ் என்ன இருக்கு, 9 இருக்கு. ஸோ 9 வரணும் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷனு, 7 into 7 பண்ணா ஒன்ஸ் பிளேஸ்ல 9 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 3 into 3 பண்ணலாம். 3 3s are 9 வரும் ஒன்ஸ் பிளேஸ்ல. ஃபர்ஸ்ட் வந்து 3ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். 43 into 3 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 43 into 3, 3 3s are 9, 3 4s are 12. We got the answer 1290. அப்போ இந்த ஃபோர்த்துக்கான ஆன்சர் வந்து 23. 23 into 23 பண்ணா நமக்கு 529 வரும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் 3 2 4 9. இப்போ நம்ம பேரிங் பண்ணலாம். 9 and 4 பேர் பண்றோம், 2 and 3 பேர் பண்றோம். இங்க 32 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், 4 4s are 16, 5 5s are 25, 5 into 5 25. 32 minus 25 என்ன வரும், 7. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த 2 நம்பர்ஸ் அப்படியே இங்க எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்றோம், 5 plus 5 10 இங்க எழுதிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் பிளேஸ் 9 வரும், நம்ம என்ன பண்ணலாம், 7 7s தான் பண்ணலாம், இல்ல 3 3s தான் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், 3 டைம்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 0 3 into 3. ஸோ 3 3s are 9, 3 0s are 0 வரல. அப்போ நம்ம 7ல செக் பண்ணி பார்க்கலாம். 107 into 7. 7 7s are 49, 4 7 1s are 7. அப்போ 107 into 7, 749, 0 ஆன்சர். அப்போ ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் வந்து 57. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம் 1369. 1369. இப்போ பேரிங் பண்றோம். 9 and 6, 3 and 1. 3 3 எடுத்துக்கலாம். 3 3s are 9. 13 minus 9 என்ன வரும், 4. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த 2 நம்பர்ஸ் இங்க டிராப் பண்ணிக்கிறோம். இங்க 3 இருக்கு. ஸோ 3 என்ன பண்றோம், 3 plus 3 6 தான் இங்க மாத்திக்கிறோம். இப்போ நம்ம ஒன்ஸ் பிளேஸ் 9 வரும்னா என்ன பண்ணலாம், either 3 into 3 பண்ணலாம், 9 வரும், இல்லனா 7 into 7 பண்ணலாம், 49. ஒன்ஸ் பிளேஸ் 9 வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 7 எடுத்து பார்க்கலாம். 67 into 7. 67 into 7, 7 7s are 49, 4 balance, 7 6 are 42, 42 plus 4 46. ஸோ நமக்கு ஆன்சர் வந்துருச்சு 4690. ஸோ சிக்ஸ்த் சம்க்கான ஆன்சர் வந்து 37. செவன்த் சம் 5776. இப்போ நம்ம பேரிங் பண்ணலாம். 6 and 7 பேர் பண்ணலாம், 7 5 பேர் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், 7 7s எடுத்துக்கலாம், ஏன்னா 49. 7 7s are 49 எடுத்துக்கலாம். இப்போ 57 minus 49 என்ன வரும், 8. நெக்ஸ்ட் வந்து 2 நம்பர்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். இங்கே 7 இருக்கு. அப்போ என்ன பண்றோம், 7 plus 7 49 இங்க போட்டுக்கணும். இப்போ இங்க ஏதாவது நம்பர் வந்து ஆட் பண்றோம், பிளஸ் அதே நம்பரால we have to multiply. இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் பிளேஸ்ல 6 வரணும். அப்போ ஒன்ஸ் பிளேஸ்ல 6னா எப்படி வரும், ஒன்னு 4 into 4 பண்ணா நமக்கு 6 வரும் ஒன்ஸ் பிளேஸ்ல, இல்லனா 6 into 6 பண்ணா 36. 146 into 6 நமக்கு இந்த நம்பர் வருதா செக் பண்ணலாம். 146 into 6, 6 6 are 36, 3 balance, 6 4s are 24 plus 3 27, 2 balance, 6 1s are 6 plus 2 8. ஸோ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு 8760. 7th ஓட ஸ்கொயர் ரூட் என்னது, 76. நெக்ஸ்ட் 8 சம் நான் இங்கே பண்ணிக்கிறேன். 7 9 2 1. 1 and 2 பேர் பண்றோம், 9 and 7 பேர் பண்றோம். 8 8s are 64.
இப்போ 79 minus 64 என்ன வரும் 15. இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 நம்பர்ஸ் ட்ரா பண்றோம். இங்க 8 இருக்கு இல்லையா, அப்ப நம்ம 8 plus 8 என்ன வரும் 16 இங்க போட்டுக்கிறோம். இப்போ இங்க 1 ஸ்பேஸ்ல நமக்கு 1 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம கண்டிஷன் பாத்தீங்கன்னா either 9 into 9 பண்ணா நமக்கு 81 1 வரும், இல்லனா 1 into 1 பண்ணலாம் 1 வரும், இல்லனா 11 into 11 பண்ணா 121. ஸோ 11 நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், 9 செக் பண்ணி பார்க்கலாம். 169 into 9. இப்போ நம்ம என்ன நம்பர் இங்க எடுக்கிறோமோ சேம் நம்பர் தான் இங்கே மல்டிப்ளை பண்ணோம். ஓகேங்களா? 9 9s are 81, 8, 9 6s are 54. 54 plus 8 என்ன வரும் 62. 6 9 1s are 9, 9 plus 6 என்ன வரும் 15. நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்போ இங்க நம்ம 9 போட்டுக்கலாம். 15210. 8 சம்க்கான ஆன்சர் வந்து 89. 9th சம் இப்போ நம்ம பேர் பண்றோம். 6 and 7 பேர் பண்றோம். அப்புறம் 5 தனியா இருக்கு. 2 2s are 4. பேலன்ஸ் 1. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இங்க 2 வந்து டபுள் பண்ணிக்கிறோம். 2 plus 2 4 இங்க போட்டுக்கிறோம். அண்ட் இந்த 76 வந்து இங்க டிரா பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு 1 ஸ்பேஸ் வந்து 6 இருக்கு இல்லையா, அப்போ என்ன கண்டிஷன், either 4 வரணும் இல்லனா 6 வரணும். ஸோ 44 into 4. 4 4s are 16, balance 1. 4 4s are 16 plus 1 17. So we got the answer 0. இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் என்னது 24. நெக்ஸ்ட் 10th sum 1024. அகைன் நம்ம பேரிங் பண்றோம். 4 and 2 பண்றோம், அப்புறம் 0 and 1 பண்றோம். இப்போ நமக்கு இங்க 10 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 3 எடுத்துக்கலாம். 3 3s are 9. So 9 10 minus 9 என்ன வரும் 1. இப்போ இந்த 24 வந்து இங்க டிராப் பண்ணிக்கிறோம். இப்போ இங்க 3 டபுள் பண்ணா நமக்கு 6 வந்துரும். 6 நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து ஒரு நம்பர் ஆட் பண்ணோம். சோ அதே நம்பர்ல we have to multiply. என்ன கண்டிஷன்னா இங்க 4 இருக்கு. 4 வந்து நம்ம என்ன பண்ணோம், either 8 tables இல்ல 2 tablesல பண்ணலாம். சோ நம்ம என்ன பண்றோம், 2 tables ட்ரை பண்ணலாம். 2 2 62 into 2, 2 2s are 4, 2 6 are 12. ஸோ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு 0. அப்போ 32 is the square root of 1024. நெக்ஸ்ட் 9th sum 3136. பேரிங் பண்றோம். 6 and 3 பண்றோம், 1 and 3 பண்றோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் 33 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 6 6 ஆ 36 எடுத்துக்க முடியாது. அப்ப நம்ம 5 into 5 பண்ணலாம். 5 into 5 25. 31 minus 25 6. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த ரெண்டு நம்பர் இங்க டிராப் பண்றோம். இப்போ 5 plus 5 என்ன வரும் 10. இப்போ நமக்கு இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். இங்க என்ன க்ளூனா, இங்க வந்து 1 ஸ்பேஸ் 6 கொடுத்திருக்காங்க. சோ 6 கான கண்டிஷன் either 4 வரணும் இல்ல 6 வரணும் இல்லையா. அப்ப நம்ம 6 எடுத்துக்கலாம். So 106 into 6. 6 6 are 36, 3 6 1s are 6. 6 3 6 வந்துச்சு. 9th answer வந்து 56. Next வந்து 12th sum 900. இப்போ நமக்கு பேரிங் இது பண்றோம். 0 to 0, அப்புறம் 9 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், 3 3 3s are 9, 0 9 9 சால்வ் ஆகி 0 இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த 0 டிராப் பண்றோம். இப்போ இந்த வேல்யூ ஃபுல்லா 0 தான் இருக்கு. நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஆனா நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகைன் நம்ம என்ன பண்றோம், இந்த 3 வந்து டபுளா பண்ணிக்கிறோம். 3 plus 3 6 வந்துரும். 6 6 ஓட we have to add any one number so that we get the answer 0. அப்ப நம்ம என்ன ஆப்ஷன் இருக்கு, 0 மட்டும் தான் பண்ணலாம். அப்ப என்ன பண்றோம், 0 இங்க போட்டுக்கிறோம், இங்கேயும் 0 போட்டுக்கிறோம். 60 into 0, ஏன்னா நம்ம 0 ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ அதே 0 நம்ம என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்றோம். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும், 0 0 0. So we get 0 0 0. So the answer is 30. 30 into 30 we get 900. Second sum, find the number of digits in the square root of each of the following numbers without any calculation. இப்போ கொடுத்திருக்க நம்பர்ஸ்க்குலாம் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க கூடாது. ஆனா என்ன பண்ணணும், அந்த ஸ்கொயர் ரூட்டோட நம்பர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 64 தான், அது ஸ்கொயர் ரூட் வந்து 1 நம்பர் இருக்குமா, அதாவது 1 டிஜிட் இருக்குமா, இல்ல 2 டிஜிட்ல வருமா, இல்ல 3 டிஜிட்ல வருமா, அந்த மாதிரி we have to find the number of digit. அவ்வளவுதான். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ நமக்கு கொடுத்த வேல்யூ வந்து ஈவன் நம்பரா இருந்தது அப்படின்னா we have to use the formula n by 2.
அதே odd நம்பருக்கு we have to use the formula n plus 1 by 2. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க 64 கொடுத்திருக்காங்க. இப்போ 64ல வந்து எத்தனை டிஜிட் இருக்கு 2 டிஜிட் இருக்கு இல்லையா? அப்போ number of digit equal to 2. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் ஈவன் நம்பருக்கு n by 2. அப்போ n எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் 2 ஆட் பண்ணிக்கணும் by 2. இப்போ நம்ம சால்வ் பண்ணா we get answer 1. So 64 ஓட ஸ்கொயர் ரூட் நம்ம என்ன இருக்கும் சிங்கிள் டிஜிட் தான் இருக்கும். அதாவது 8 into 8 64 இல்லையா? அப்போ 8 வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட் we have 144. So 144ல வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 3 டிஜிட் இருக்கு. 3 நம்பர்ஸ் இருக்கு. ஆட் நம்பர்னா n plus 1 by 2. இங்க n வேல்யூ என்னது 3. அப்போ 3 plus 1 by 2 which is 4 by 2. சால்வ் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும் 2. So 144 ஓட நம்பர் என்னது 2. இப்போ 144 ஓட ஸ்கொயர் ரூட் நம்பர் என்னது 12 இல்லையா? 12 into 12 144. 2 டிஜிட் இங்கே வந்துருச்சு ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம்ல வந்து 4489 மொத்தம் 4 டிஜிட் இருக்கு. அப்போ ஈவன் நம்பருக்கு என்ன ஃபார்முலா n by 2 which is 4 by 2. சால்வ் பண்ணா we get 2 ஆன்சர். இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் வந்து 2 டிஜிட்ல வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் 27225 மொத்தம் நமக்கு 5 டிஜிட் இருக்கு. அப்போ இது வந்து ஆட் நம்பர் இல்லையா? அப்போ n plus 1 by 2 இதான் ஃபார்முலா. n வேல்யூ என்னது 5. 5 plus 1 by 2 which is 6 by 2. சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து 3 வரும். இதோட ஸ்கொயர் ரூட் நம்பர் வந்து 3 டிஜிட்ல வரும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாத்தீங்கன்னா 390625 மொத்தம் நமக்கு 6 நம்பர்ஸ் இருக்கு. 6 டிஜிட் இருக்கு. அப்போ ஈவன் நம்பர் என்ன ஃபார்முலா n by 2 which is 6 by 2. சால்வ் பண்ணா we get answer 3. இதோட ஸ்கொயர் ரூட் நம்பர் வந்து 3ல வரும். தேர்ட் சம் find the square root of the following decimal numbers. இப்போ இங்க வந்து டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் நம்பர் கண்டுபிடிக்கணும். So first நம்ம என்ன பண்ணலாம் 2.56 எடுத்துக்கலாம். அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் சம் பண்ணோம் இல்லையா டிவிஷன் மெத்தட் அதே பண்ணிக்கலாம். பேரிங் பண்றோம் 6 and 5 பேர் பண்றோம் அப்புறம் 2 பேர் பண்றோம். இப்போ நமக்கு 2 வரும் நம்ம என்ன பண்ணலாம் 2 2s are 4 எடுத்துக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் 1 எடுத்துக்கலாம். 1 into 1 1. பேலன்ஸ் என்ன வரும் 2 minus 1 1 வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம் இங்க டெசிமல் இருக்கு. சோ டெசிமல் வேல்யூ நம்ம எடுக்கிறோம். அப்ப என்ன பண்ணலாம் இங்க டெசிமல் வச்சுக்கலாம். 1 க்கு அப்புறம் டெசிமல் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம் 1 வந்து டபுள் பண்றோம். 1 plus 1 2. 2 இங்க போட்டுக்கிறோம். இந்த 5 6 இங்க போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு 6 இருக்கு 1s பிளேஸ்ல. என்ன கண்டிஷன் 6 வரணும்னா 1s பிளேஸ்ல நமக்கு either நம்பர் வந்து 6ல எடுத்துக்கலாம் இல்லன்னா வந்து 4ல எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 26 into 6 6 6 are 36 3 balance 6 2s are 12 plus 3 15. So we got the answer 156. First கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 1.6. இப்போ செகண்ட் சம் 7.29 7.29 பேரிங் பண்ணிக்கிறோம் 9 and 2 பேர் பண்றோம் 7 தனியா இருக்கு. இப்போ இங்க 7 இருக்குதா நம்ம என்ன பண்ணலாம் 3 3s are 9 எடுத்தா பிக் நம்பர் வரும். அப்போ நம்ம 2 2s எடுத்துக்கலாம். 2 2s are 4. 7 minus 4 3. இப்போ நம்ம என்ன பண்றோம் இங்க வந்து டெசிமல் கன்சிடர் பண்ணதால இங்க டெசிமல் வச்சுக்கிறோம். இப்போ இந்த 29 இங்க டிராப் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 2 என்ன பண்றோம் டபுள் பண்ணிக்கிறோம். 2 plus 2 4 இங்க போட்டுக்கிறோம். இங்க வந்து 1s பிளேஸ் வந்து 9 இருக்கு. அப்ப நம்ம என்ன கண்டிஷன் இருக்கு 9 வரணும்னா 7ல பண்ணலாம் அந்த நம்பரை இல்லனா வந்து 3ல பண்ணலாம். சோ நம்ம 7ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7 7. இப்போ 47 into 7. 7 7s are 49 4 balance 7 4s are 28. 28 plus 4 32. So we got the answer 3290. Second answer பாத்தீங்கன்னா 2.7 is the square root of 7.29. Next third sum 51.84. 51.84 again pairing பண்ணிக்கிறோம். இங்க 51 இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் 7 7s are 49 எடுத்துக்கலாம். 7 7s are 49. 51 minus 49 என்ன வரும் 2. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் டெசிமல் வேல்யூ கன்சிடர் பண்றோம். அப்போ இங்க டெசிமல் வச்சுக்கலாம். 84 இங்க டிராப் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 7 ஓட டபுள் பண்ணிக்கிறோம். 7 plus 7 14 இங்க மாத்திக்கிறோம். நீங்க கண்டிஷன் பாத்தீங்கன்னா இங்க 1 ஸ்பேஸ்ல 4 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் either 2 இல்லனா 8ல பண்ணலாம். இப்போ நம்ம 8ல செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல 2ல செக் பண்ணி பார்க்கலாம். So 2.
142 into 2, 2 2s are 4, 2 4s are 8, 2 1s are 2. We got the number 2840. அப்போ third கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 7.2 is the square root of 51.84. Next fourth sum 42.25. இப்போ pairing பண்ணிக்கிறோம். இங்க வந்து 42 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 6 6 are 36, 7 7 are 49. அப்போ 14 வந்து bigger number. We consider 6. 6 6 are 36. இப்போ 42 minus 36 என்ன வரும்? 6 வரும். இப்போ நமக்கு next என்ன இருக்கு? Decimal value தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இங்க decimal add பண்ணிக்கிறோம். இங்க 25 drop பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 6 வந்து டபுள் பண்ணிக்கலாம். 12 வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா 1's place வந்து 5 இருக்கு. அப்ப நம்ம என்ன நம்பர் ஆட் பண்ணலாம்? 5 மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே. அப்போ 1 to 5 into 5 check பண்ணி பார்க்கலாம். 5 5s are 25, 2, 5 2s are 10, 10 plus 2 12, balance 1, 5 1s are 5 plus 1 6. அப்போ 5 is the correct number. 5 and 5. Answer 625 0. So fourth கான answer வந்து 6.5. Next we have fifth sum 31.36. Again pairing பண்ணிக்கிறோம். இங்க 31 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 5 tables எடுத்துக்கலாம். 5 5s are 25. 31 minus 25 6. இப்போ next நமக்கு decimal value தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இங்க decimal add பண்ணிக்கிறோம். 36 இங்க drop பண்ணிக்கிறோம். இந்த 5 வந்து டபுளா பண்ணிக்கிறோம். 5 plus 5 10 ஆ மாத்திக்கிறோம். இப்போ இங்க 1's place நமக்கு 6 தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? either 4 tables எடுத்துக்கலாம் இல்லனா 6 எடுத்துக்கலாம். 6 and 6 இங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். 106 into 6, 6 6 are 36, 6 1s are 6. So நமக்கு ஆன்சர் வந்துருச்சு 0. Fifth கான ஸ்கொயர் ரூட் நம்பர் வந்து 5.6. Fourth sum, find the least number which must be subtracted from each of the following numbers so as to get a perfect square. Also find the square root of the perfect square so obtained. இப்போ இங்க கொடுத்திருக்க valuesல வந்து we have to subtract a number. ஒரு நம்பரை subtract பண்றோம். subtract பண்ண நமக்கு ஒரு perfect square கிடைக்கும். அந்த ஸ்கொயர் நம்பரோட ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும். So first sum பாத்தீங்கன்னா 402. இப்போ நம்ம எல்லாமே என்ன பண்றோம்? டிவிஷன் மெத்தட்ல பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? pairing பண்ணிக்கிறோம். 210 and 4 இங்க தனியா இருக்கு. இப்போ நம்ம இங்க 4 இருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 2 2s are 4 எடுத்துக்கலாம். 2 2s are 4. 4 minus 4 0. Next என்ன பண்றோம்? இந்த 2 வந்து டபுளா பண்ணிக்கிறோம். 2 2s are 4. 2 plus 2 4 இல்லையா? 4 இங்க போட்டுக்கிறோம். இப்போ நம்ம next என்ன பண்றோம்? 0 and 2 எடுத்துக்கிறோம். 0 and 2 எடுத்துக்கிறோம். இங்க நமக்கு ஆன்சர் 002 இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நம்பர் இங்க நம்ம ஆட் பண்றோம். நம்ம என்ன பண்ணலாம்? 0 and 0. இப்போ நமக்கு இங்க 0 எடுத்துட்டோம் இல்லையா? சேம் 0 தான் நம்ம என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம். இங்க வந்து 0 ஆட் பண்றோம். அதே நம்பரா தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்றோம். அப்போ என்ன வரும்? ஆன்சர் நமக்கு 0 தான் வரும். இங்க 0 ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு பேலன்ஸ் எவ்வளவு வருது? 2. இப்போ நமக்கு ரிமைண்டர் வந்து 2 வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? 402 minus 2 பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 400. So 400 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா -2 பண்ணா நமக்கு அது கிடைச்சது. இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் நம்பர் என்னவா இருக்கும்? 20. இப்போ நம்ம என்ன பண்றோம்? 402 minus 2 பண்ணா we get a number 400. இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதோட ஸ்கொயர் நம்பர் என்னது? 20. இப்போ நமக்கு செகண்ட் சம் 1989. நம்ம பேரிங் பண்றோம். 9 8 பண்றோம். அப்புறம் 9 1 பண்றோம். சோ இங்க வந்து 19 இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 4 டைம்ஸ் எடுத்துக்கலாம். 4 4s are 16. இப்போ 19 minus 16 3. 3. இப்போ இந்த ரெண்டு நம்பர் இங்க டிராப் பண்ணிக்கலாம். 4 டபுள் பண்ணிக்கலாம். 4 plus 4 8 ஆ வந்துரும். இப்போ இங்க வந்து ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் செக் பண்ணி இங்க நம்பர் நம்ம பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இந்த 389 க்கு நியர் நம்பர் நம்ம இங்க ஆட் பண்றோம். 4 போட்டுக்கலாம். ஓகே. இப்போ 84 into 4 என்ன நம்பர் வருது? 4 4s are 16, balance 1. 4 8s are 32 plus 1 33. 336 வருது. 336. இப்போ நம்ம மைனஸ் பண்றோம். 9 minus 6 3. 8 minus 3 5 0. 53. 1989 வந்து 53 மைனஸ் பண்றோம்.
இப்போ நம்ம மைனஸ் பண்ண என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். 1989 minus 53. 9 minus 3 6, 8 minus 5 3, 19. ஸோ நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன வருது 1936. இதோட ஸ்கொயர் ரூட் நம்பர் என்னது 44. தேர்ட் சம் 3250. 3250. அகைன் நம்ம பேரிங் பண்ணிக்கிறோம் 0 5 2 3. இப்போ இங்கே 32 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 5 டைம்ஸ் எடுத்துக்கலாம். 6 6 பண்ணால் 36 வரும். 5 5 பண்ணால் 25. இப்போ 32 minus 25 என்ன வரும் 7. இப்போ இந்த 50 இங்கே ட்ரா பண்ணிக்கிறோம். 5 என்ன பண்ணுறோம் டபுள் பண்ணிக்கிறோம். 5 plus 5 10 இங்கே போட்டுக்கிறோம். ஸோ நம்ம இங்கே ஒரு நம்பர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆல்மோஸ்ட் 750 கிட்ட நம்பர் வரணும். அது என்ன நம்பராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7 ட்ரை பண்ணலாம். இப்போ 107 into 7, 7 7s are 49, 4, 7 1s are 7, 749. இப்போ 750 minus 749 பண்ணால் நமக்கு ஆன்சர் 1 வரும். அப்போ 3250 நம்ம என்ன பண்ணுறோம் 1 மைனஸ் பண்ணுறோம். we get the value 3249. ஸோ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம் -1 பண்ணுறோம். நமக்கு என்ன வருது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 3249 ஃபார்ம் ஆகுது. நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன வருது 3249 ஃபார்ம் ஆகுது. அதோட ஸ்கொயர் ரூட் நம்பர் வந்து 57. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் 825. இப்போ நம்ம பேரிங் பண்ணுறோம் 5 and 2 8. இப்போ 2 2s தான் நமக்கு என்ன வரும் 4. 8 minus 4 4. நெக்ஸ்ட் இது 25 இங்கே ட்ராப் பண்ணிக்கிறோம். இங்கே 2 இருக்கு இல்லையா, அப்போ 2 plus 2 என்ன வரும் 4. இப்போ நம்ம இங்கே நம்பர் ஆட் பண்ணுறோம். அதே நம்பரில் we have to multiply. அப்போ நம்ம என்ன வேல்யூ போடலாம் அப்படின்னா இங்கே வந்து 9 போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வேல்யூ 9 போட்டுக்கலாம். இங்கே 9 போட்டுக்கலாம். இப்போ 49 into 9, 9 9s are 81, 9 4s are 36, 36 plus 8, 44. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு 425க்கு கிட்ட வந்துருச்சு. ஓ பெரிய வேல்யூ 44 வந்து பெரிய வேல்யூ. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் 8 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 48 into 8, 8 8s are 64, 64 balance 6, 8 4s are 32, 32 plus 6 38. ஸோ இது கம்பேர் பண்ணும்போது இது ஸ்மால் வேல்யூ 384. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 9 எடுத்துட்டு 8 போட்டுக்கிறோம். இப்போ 48 into 8 நமக்கு என்ன வேல்யூ வந்து 384. இப்போ நம்ம மைனஸ் பண்ணுறோம். 5 minus 4 1, 12 minus 8 4 0, 41. 825ல வந்து 41 வந்து மைனஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம 41 மைனஸ் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா ஒரு பர்ஃபெக்ட் நம்பர் 784. ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருது. இதோட ஸ்கொயர் ரூட் என்னது 28. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பேரிங் பண்ணிக்கிறோம். 0 இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் பேர் பண்ணுறோம். நமக்கு இங்கே 40 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 6 எடுத்துக்கலாம். 6 6 36. ரிமைனிங் என்ன வருது 4. இந்த 0 நம்ம இங்கே ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த 6 என்ன பண்ணுறோம் டபுள் பண்ணிக்கிறோம். 6 plus 6 12. இப்போ 12ஓட we have to add a number. அந்த வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் 400க்கு கிட்ட இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 3 போட்டுக்கலாம். 3 3. 123 into 3 பண்ண நமக்கு ஆன்சர் என்ன வரும் 369. 369. இப்போ மைனஸ் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து 131 இல்லை 0 31. நம்ம என்ன பண்ணுறோம் 4000ல வந்து 31 மைனஸ் பண்ணுறோம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். நமக்கு என்ன வரும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ வரும் 4000 minus 31, 9 6 9 6 9 3, 3969 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ கிடைச்சிருச்சு. இதோட ஸ்கொயர் ரூட் நம்பர் வந்து 63.